ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து போருக்குள்ள வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேமரா விட்டு பார்த்துருப்போம். அந்த இருக்குது வந்து போர்க்குழி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த போர்க்குழி பார்த்தீங்கன்னா வந்து மூடி வைங்க, ஏதாச்சும் விழுந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம எதுக்கு மூடி வைக்கணும், அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு போர் பைப் வந்து இறக்குவாங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பிவிசி பைப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 1 இன்ச் எலக்ட்ரிக்கல் பைப்பு. இது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 2 பிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 10 அடி 20 அடிக்கிட்ட இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆழத்தில் கிடந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போன வழியில் ஸ்லிங் ஷாட் செஞ்சுருந்தோம்ல, அதை மட்டும் கழட்டிட்டு இந்த செட்டப் மட்டும் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து செட் பண்ணியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கேன். இந்த ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு வந்துருச்சு, அதை மட்டும் ஒட்டிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அதை லைட்டாக வந்து சால்வட்டை போட்டு ஒட்டிக்கிறேன். எந்த அளவுக்கு எப்படி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா 2 எல்போ பார்த்திங்கன்னா மேலே நாடி இருக்கணும், அந்த டீ ஜாயின் பார்த்திங்கன்னா கீழே நாடி இருக்கணும். இது வந்து இப்படி நிற்கும். இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிற்கும். பார்த்துங்க எப்படி நிற்கிது அப்படிங்கிறத. அந்த செட்டப்பில் வந்து நம்ம 2 1 லிட்டர் கேன் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துருக்கோம், எம்டி வாட்டர் கேனு. இதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேலாடி பார்த்து வச்சுருக்கோம் பார்த்தியா எல்போ. அந்த எல்போவில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒன்று, அப்புறம் அந்த சைடு ஒன்று வச்சு நம்ம வந்து எம்சியில் போட்டு நல்லா ஒட்டிக்க போகிறோம். எதுக்காண்டி கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து பம்ப் பண்ணி அந்த எடுக்கிற மாதிரி செட்டப் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து எந்த ஒரு கரண்ட் வசதியுமே கிடையாது. நம்ம வந்து பேட்டரி ஏதாச்சும் போட்டு வந்து மோட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாகவே ஃப்ரீ எனர்ஜி வாட்டர் பம்ப் தான் செய்ய போகிறோம். அது வந்து ப்ரெஷருக்காண்டி பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் கேன் வந்து நான் அதில் வந்து ஒட்டிக்க போகிறேன். இது வந்து எம்சியில் போட்டு நல்லா ஒட்டிக்கிடுவோம். நல்லா எம்சியில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன் வந்து இது மேலே வச்சு நான் வந்து நல்லா டைட்டாக வந்து ஒட்டிக்கிறேன். ஏர் வந்து லீக் ஆகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி ஒட்டிக்கிடுவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த அதில் வந்து ஒட்டியிருக்க பார்த்தீங்களா, இந்த ஒட்டினதில் இந்த டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த எல்போவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது சேராது. இப்படி வச்சோம்னா பாருங்கள் மேலாடி நிற்கிதா. ஒன்றை பார்த்தீங்கன்னா தேய்ச்சி வச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்கிறாங்க, மறந்துட்டேன். இந்த மரம் பார்த்தீங்கன்னா மூடி எடுத்துணும் மரம், அந்த மரம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உரசி எடுத்துங்க. ஒரு உப்புத்தாள் வச்சு உரசி எடுத்துருங்க. நம்மள்ட்ட வந்து எடுத்துக்கிற மறந்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி தேஞ்சு வந்துடும். அப்போது பார்த்தீங்கன்னா எல்போக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து உள்ளே போயிடும். அப்படி நம்ம வந்து எம்சியில் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நேரத்தில் வெயிலில் வந்து காய வச்சுருவோம். நல்லா வந்து காயட்டும். அதுக்கப்புறமா செட் பண்ணிக்குவோம். இன்னும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3/4 இன்ச் டீ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். இந்த டீயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பிட்டு போய் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஓஸ் கலர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தனித்தனியாக கலெக்ட் எடுத்துக்கலாம். இது வந்து மர டைப்பு தான். இது பார்த்திங்கன்னா வந்து ஓஸ் கலர் பார்த்திங்கன்னா அந்த எஃப்டியில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டப்பை வந்து நம்ம அப்படியே இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒட்டிக்கிடுவோம். இந்த எல்லா செட்டப் பார்த்திங்கன்னா வந்து தனியாக ஒட்டி எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஓரமாக இருக்கட்டும். இது ஒரு செட்டப் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இது மேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுட்பால்வு. இது யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போருக்குலேருந்து வெளியில் வரும். மற்றபடி இந்த வேலை சரி நம்ம அதுக்கெலாம் வந்து ஒருத்தே கிடையாது. இதுதான் மெயினான ஐட்டம். இதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு இது எம்டி. இது பார்த்திங்கன்னா அந்த எம்டியை 3/4 எம்டியை இந்த எம்டியை பார்த்திங்கன்னா வந்து ஒரு லென்த் பைப் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒட்டி வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து மாட்டிக்கிடுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இதே பார்த்திங்கன்னா ஓரமாக இருக்கட்டும். நண்பர்களே, பாருங்கள் நம்ம செட்டப் எப்படி பண்ணியிருக்கோம்னு. அப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த செட்டப் பார்த்திங்கன்னா அப்படி வந்து நம்ம வந்து இதில் மாட்டணும். எல்லாத்தையும் ஃபிட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 10 அடி தான். ஆனால் போருக்குள்ள வந்து தண்ணி வந்து 10 அடிக்கும் கீழே கிடக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா வந்து பைப் வந்து கப்ளர் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இதில் வந்துட்டு கப்ளர் பார்த்திங்கன்னா வந்து நான் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறோம், இல்லைன்னா ரிட்டன் ஆயிரும். அதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லென்த்தான ஒரு 20 அடிக்கிட்ட வந்து பைப் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த செட்டப்பை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதில் வந்து ஒட்டி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஓஸ் கலர் போட்டு ஒரு டீ போட்டு இந்த டீ செட்டப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லென்த் பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். ஆமாம், ஒட்டியாச்சு. இந்த டீஐயே இந்த ஓஸ் கலரை பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த செட்டப்பை பார்த்திங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிட்டு பைப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா மேலே வந்து சரிக்கிறோம். அடுத்ததாக நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க செட்டப் பார்த்திங்கன்னா இதில் அப்படி லாக் பண்ணிடுவோம்.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபுல் செட்டப் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கான் நம்மளுடைய ஃபுல் செட்டப்பு. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஓஸ் கலரில் பார்த்திங்கன்னா அந்த ஓஸை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சு. நம்ம வந்து ஓஸை கனெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறக்கிடுவோம் போருக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து ஓஸை மாட்டிக்கிடுவோம். இறக்கிடுவா ஓகே நண்பர்களே. பார்த்திங்கன்னா வந்து செட்டாக பார்த்திங்கன்னா உள்ளே இறக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். நம்ம உள்ளே விட்டாலும் பார்த்திங்கன்னா போகாது. நம்ம இங்கே வந்துன்னா எக்ஸ்ட்ரா லென்த்தாக தான் வந்து பைப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளே போகாது. அப்படி விட்டாலும் நம்ம சாம கிடக்கும். வேணுங்கிறப்ப அப்போ விட்டுனா அப்படி அமைக்க அடிச்சோம்னா நமக்கு வந்துன்னா தண்ணி வந்து வெளியில் வரும். வந்து ஓஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடித்து காமிச்சிடுறேன். தண்ணி வந்துச்சுன்னா வந்து ஓஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். செட் பண்ணிடுவோமா? பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து தண்ணி வரும். நண்பர்களே இங்கே இங்கிட்டு பாரு நண்பர்களே, தண்ணி பார்த்திங்கன்னா வந்துருச்சு. யாருங்க பயங்கரமாக வருது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு தண்ணி வர்றது? இந்த மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் வந்து ப்ரெஷர் காண்டி நம்ம வந்து எஞ்சாரில் ஊற்றிக்கிட்டே இருக்காது. அடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. இதில் பார்த்திங்கன்னா ஓஸை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு பம்ப் பண்ணுது அப்படிங்கிற பார்ப்பாங்க. அப்படியே வந்து ஓஸை கனெக்ட் பண்ணாமல் நம்ம அடிச்சிட்டோம்னா வந்து அப்படி அலையாக வந்து குடங்கடை வந்து வாளி எதுவும் வச்சு பிடிக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு அடிச்சோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம ஆடாமல் அந்த எண்டில் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். நான் தண்ணியை கலட்டிக்கிறேன். தண்ணியை கலட்டிக்கிட்டு தண்ணி ஊற்றுதா இருக்குன்னு நிற்கிது. தண்ணி ரிட்டன் ஆகாது. அந்த ஃபுட்பால் போட்டுக்கோம்னா ரிட்டன் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு டைட் ஏற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து திரட்டை ஏற்றிக்கிறோம். எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓஸ் வந்து லென்ட்டை எடுத்து விட்டு அந்த எண்டு கொண்டு போயிரு. இல்லைன்னா இரு, நான் கணக்கில் அடித்து காமிச்சிடுறேன். தண்ணி முதல்ல வர்றதை எங்கே காமிச்சிடுவோம். எந்திரிச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு 20-30 அடிக்கு இருக்குது அந்த ஓஸு. இந்த ஓஸு பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த தண்ணியில் ஓஸில் வருதா அப்படிங்கிற செக் பண்ணிடுவோம். அடிவம்பு மாதிரி தான் நண்பர்களே இதுவும். இங்கே பாரு ஓசை பாரு நண்பர்களே. ஓசில் பாருங்கள் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி ஓசை தூக்காமல் மேலே நண்பர்களே ஓசில் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னு. தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறையா வருது பாருங்கள் நண்பர்களே. நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரியான ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி. இப்போ பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாங்கை கொண்டு போவோம். எவ்வளோ தூரத்துக்கு பம்ப் பண்ணுங்க பார்ப்போம். ஓசை எடுத்துகிட்டு போ, அந்த கடைசி கொண்டு போ. ஓகே நண்பர், இங்கே காமிக்கிறேன். இப்போ நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த ஓசை பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 அடிக்கிட்ட இருக்கும். அந்த அங்கே இதில் போ, இங்கிட்டு போ, இங்கே போட்டு போ. இல்லைண்ணா இங்கிட்டு போறியா இங்கிட்டு போறியா? சரி இங்கிட்டு போ. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. நல்லா இழுத்துட்டு போ. நான் எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போ. ஓகே பாருங்கள் நண்பர்களே, அங்கே அடக்கு ஓசு. விட்டுரு. நம்மளுடைய பம்பு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்குது. பம்பு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் தாங்காமல் பார்த்திங்கன்னா சுருங்கிடுச்சு. திரும்ப பம்ப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ நீ அங்கே போய்ட்டு எடுக்கிறியா? தண்ணி வருதான்னு பார்க்குறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து பம்ப் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணுவோம். நம்ம ஓஸ் பார்த்திங்கன்னா அங்கே கிடக்கு. அங்கே போய்ட்டு பாக்கெட்ஸில் வந்து ப்ரெஷர் பண்ணி அங்கே தண்ணி வருதா அப்படிங்கிற செக் பண்ணுவோம். இதில் ஓசில் தூரம் வந்துருச்சுனாலுமே அங்கே வந்திருக்கோம். வாங்க போய் பாருங்கள். சொல்லு அப்படியே அங்கே பம்ப் பண்ணுறாரு தண்ணி வருதுன்னு சொல்லி. வருதியா தண்ணி வருதா? நிறையா வருதியா? அப்படியே ஓசை எடுத்து அப்படியே பிடிச்சிக்கலாம். ஆனால் ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிப்பம் மாதிரி. ஆமாம், தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நண்பர்களே. அப்படி இங்கே வாவே, ஓசை போட்டுருக்கீங்களாவே. ஓசை போட்டாங்க, போட்டு வா. இங்கே பாருங்க, ஓசை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் காண்டி வந்து இந்த பாருங்க அந்த ப்ரெஷர்லேயே தாங்காமல் பைப் வந்து மாட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து அடித்தோம்னா அந்த ப்ரெஷர் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து வந்துடும். இந்த
இந்த ப்ரெஷர்னால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு தண்ணி வந்து வெளியில் வருது. இப்போ இது வந்து கனெக்ட் பண்ணாமலே சும்மா அடித்தாலே வரும்னு நினைப்பீங்க. ஆனால் இதை கனெக்ட் பண்ணலைன்னா தண்ணி எந்தளவுக்கு ப்ரெஷராக வராது. இது பாருங்க வாட்டர் கேனே பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரெஷர் வந்து அமுங்கி போச்சு அப்படிங்கிறத. நல்லா சில்லுன்னு இருக்குது பார்த்தீங்க. சரியான ஹோர்ஸாக இருக்குது. நண்பர்களே தண்ணியை பாருங்கள் எவ்வளோ ஹோர்ஸாக வருது. இதே ஓகே நீ இது நல்லா சில்லுன்னு சரியான ஹோர்ஸாக இருக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹோர்ஸாக வருது பாருங்க. அவ்வளோதான். இப்போ பம்ப் பண்ணிக்கிட்டு மூஞ்சியை கழிக்கிறேன் பாருங்கள். ஒரு கையில் தான் அடிக்கிறேன் தண்ணி வருது. பயங்கரமாக இருக்கா தண்ணி சில்லுன்னு பாருங்கள். ஒரு கையில் வந்து நம்ம வந்து பம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம். சூப்பராக வருது தண்ணி. அதான் சில்லுன்னு இருக்கு. வேறுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு இறங்கிடுச்சு. இப்போ மூஞ்சிலாம் கழுவியாச்சு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத போகிறோம். ஆனால் பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணாமலாத போகிற பார்த்தீங்கன்னா சரியான ப்ரெஷரு. அது ரிட்டன் வந்து இதன்னும்போது அப்படி வாட்டுக்கேனே பார்த்தீங்கன்னா தாங்க அந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் போகிற பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிட்டோம். இப்போ இந்த செட்டப்பை யூஸ் பண்ணி இதில் உள்ள தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக அது மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா போகிற வந்து யூஸ் ஆகாமல் இருந்த போகிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். அங்கே அருமையாக இருக்குது. சூப்பரான ரிசல்ட் வந்து வந்திருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்து இந்த மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். டாடா பை பாய்.